வயல்வெளியிலே போய் கதிர்களை பொறுக்கி கொள்ளும்படி அவள் புறப்பட்டு போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த கதிர்களை பொறுக்கும்படி போனது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கதிர்கள் எதற்கு அடையாளம்? வேத வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த வசனங்களை நம்ம பொறுக்கி கொள்ள வேண்டும். அதை பொறுக்கி எடுத்து நமக்கென்று நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆமேன். அந்த உண்மையிலே பாருங்கள், அந்த கதிர்களை சாப்பிடும் பொழுது வெளியே உள்ள சரீரமாகிய மனிதன் பலன் அடைகிறான் இல்லையா? பலன் அடைகிறான். அதே போல தான் வேத வசனங்களை நாம் பொறுக்கி அதை உட்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே நம்ம தொடர்ந்து வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆமேன். நம்ம எல்லா கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக, வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களுடைய உள்ளான மனிதனில் ஒரு புதிய பலன், ஒரு புதிய வல்லமை ஆண்டவரே இறங்கட்டும் கர்த்தாவே. வேத வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் இருக்கிற ஜீவன் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே கடந்து வரட்டும். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த ஜெபம் பண்ணும்போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வேத வசனங்களுக்குள்ளே நான் கடந்து போக விரும்புகிறேன். உண்மையிலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தில் ஒரு வசனம் உவமை சொல்லப்பட்டு இருக்கிறது. வசனங்களை விதைத்த உடனே யார் அங்கே வந்தது? பிசாசு, சாத்தான் வந்து அப்படியே விதைகளை எடுத்துட்டான். அதே மாதிரி தான் இப்போ நம்முடைய உள்ளத்தில் இந்த வசனங்கள் விதைக்கப்படுகிறது. விதைக்கப்பட்டு கொஞ்ச நேரத்தில் எப்போ சாத்தான் வருவான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம விழிப்புள்ளவர்களாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. சரி, இப்போ வேத வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இதில் நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு வசனம், இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மகத்துவமான ஒரு வல்லமை, அதாவது மகத்துவமான வல்லமை என்று சொல்லும் பொழுது அது அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அதை குறித்து பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு சொல்லும் பொழுது இந்த வல்லமை எங்கே பெற்றிருக்கிறோம்? மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்போ மண் பாண்டம் என்றால் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ளப் போகிறோம். வேதத்தை நீங்கள் ஆதியாகமத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆமேன். இதில் பாருங்க, ரொம்ப அழகாய் வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எதனால உருவாக்கினார்? மண்ணினால உருவாக்கினார். நம்ம போன வாரத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்த காரியம், ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் ஆவியானவருடைய கிரியையை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? நீங்கள்லாம் வந்திருந்தீங்க நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இணையதளத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற நீங்களும் கடந்த வாரம் எங்களோடு கூட அந்த செய்தியை கேட்டிருப்பீங்க, அல்லது அதுக்கு பிறகு கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போது ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பைபிள் ஸ்டடியில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஆவியானவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். போன வாரத்தில் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தபடியினால அவர் அசைவாடும் பொழுது
எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளுகிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட திட்டவட்டமாய் பேசினார். ரொம்ப அழகாக பேசினார். ஒழுங்கினமான வாழ்க்கை ஒழுங்காகும், வெறுமையான வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். அது மாத்திரமல்ல, இருள் நிறைந்த வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். அதே மாதிரி தான் நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். இப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த ஆவியானவருடைய கிரியையை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எல்லாவற்றையும் அவர் படைத்து விட்டு கடைசியாக உருவாக்கினது மனிதனை. அந்த மனிதனை எப்படி உருவாக்கினாரா? மண்ணினால் உருவாக்கினார். எல்லா காரியங்களையும் படைக்கும் பொழுது இது உண்டாக கடவது, உண்டாக கடவது என்று ஒரு வார்த்தை சொன்ன உடனே எல்லாமே உண்டாயிற்று. ஆனால் மனிதனை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் மண்ணினால் உருவாக்குகிறார். ஒரு மண்ணை எடுத்து அதை வனைந்து ஒரு மனுஷனாக உருவாக்கி ரொம்ப அழகாக அதை ஆண்டவர் உருவாக்கினதை நம்ம எல்லாருக்கும் நம்ம வாசித்திருக்கிறோம், இப்போவும் வாசிக்கிறோம். அப்போ மனுஷனை உருவாக்கியாச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் வரணுமே. உயிர் இல்லாத மனுஷன் என்ன அர்த்தம்? ஒரு பொம்மை, களிமண் பொம்மை தான் இல்லையா? அதனால் ஆண்டவர் செய்த காரியம், அவர் ஜீவாத்மா, அவர் ஜீவ சுவாசத்தை அந்த மண்ணுக்குள்ளே ஊதுகிறார். ஊதின உடனே மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆமேன். அப்போ இந்த ஊதுற காரியம், ஊதுவது அது எதை குறிக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஊதும்போது அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அது ஊதும்போது பரிசுத்த ஆவி ஜனங்களுக்குள், சீஷர்களுக்குள் இறங்கினதை நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் ஆண்டவர் மண்ணினால மனுஷனை உருவாக்கி விட்டு அவர் தம்முடைய ஆவியை, ஜீவனுள்ள ஆவியை, சுவாசத்தை ஊதின பொழுது மனுஷன் ஜீவாத்மாவானான். அவனுக்குள்ளே ஒரு வல்லமை இறங்கி வந்தது, அவனுக்குள்ள ஒரு அபிஷேகத்தின் பலன் இறங்கி வந்தது. அதனால் அவன் உயிரடைந்தான். உயிரடைந்து அவன் எழுந்து நடந்து ஆண்டவரோடு கூட பேசக்கூடிய ஒரு கிருபையை பெற்றான். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆவியானவர் நமக்குள் இறங்கி வரும்பொழுது தான் நம் ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர முடியும், ஆவியானவரோடு இடைப்பட முடியும், ஆவியானவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்க முடியும். ஆமேன். மற்றபடி ஆவியானவர் இல்லாவிட்டால் நம்முடைய சரீரம் ஒரு ஜீவனற்ற ஒரு சரீரம் போன்று தான். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஜீவன் வருகிறது, ஒரு வல்லமை வருகிறது, ஒரு மகத்துவமான வல்லமையை கர்த்தர் மண் பாண்டமாகிய இந்த பொக்கிஷத்துக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த உலகத்தை விட்டு அவர் உலகத்தை விட்டு அவர் பரத்துக்கு ஏறினார். எதனால் அவர் இந்த உலகத்தில் மரித்தார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷனை மண்ணினால் உருவாக்கி அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மாவான பிறகு அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். நீ எல்லாவற்றையும் ஆண்டு சுதந்திரி என்று சொன்னார். ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இந்த மனிதன் பாவம் செய்தான். அவன் பாவம் செய்தபடியினால அவனுக்குள்ளே இருந்த அந்த மகிமை என்ன செஞ்சிருச்சு? வெளியே போயிருச்சு. பாவம் செஞ்சதுனால அந்த பாவம் செய்த அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த ஆண்டவருடைய மகிமை வெளியே போயிற்று. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறி போனோம். ஆமேன். அப்போ தேவனுடைய மகிமை இழந்து போன உடனே ஆண்டவர் செய்த காரியம், இந்த மனுஷனை திரும்பவும் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்ற வேண்டும், அவனை தேவனுடைய பிள்ளையாய் மாற்ற வேண்டும், அவன் இழந்த மகிமையை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் செய்த ஒரு முக்கியமான காரியம், தானே இந்த உலகத்துக்கு பலியாக மனுஷனாக வந்தார். அவர் உலகத்துக்குள்ளே வந்து அவர் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். அப்புறம் 40 நாளைக்கு பிறகு அவர் பரத்துக்கு ஏறினார். பரலோகத்துக்கு போகும்போது அவர் சொல்லிட்டு போன காரியம் நம்ம முதல் வாரம் பார்த்தோம்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில், நான் போய்விட்டு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி அவரை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். அப்போ திரும்பவும் ஆண்டவர் அந்த ஆவியினால் நம்மை நிரப்பினார். அதான் 20ஆம் அதிகாரம் யோவானில், சீஷர்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் ஊதி அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, சீஷர்களும் மற்ற மனிதர்களும் 120 பேர் அவர்கள் கூடி இருந்த பொழுது ஆண்டவருடைய வல்லமை அந்த ஒவ்வொருவருக்குள்ளே இறங்கி வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வல்லமை காற்று வடிவில் ஒவ்வொருவருக்குள்ள இறங்கி வந்தது. அது அவருடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அதனால தான் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் வேதத்தை திருப்பி கொண்டீர்களே ஆனால் 28ஆம் வசனத்தில் நம்ம வாசிப்போம். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆண்டவர் மனுஷன் பாவம் செய்ததுனால அவன் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை திரும்பவும் கொடுக்கும்படியாக ஏற்கனவே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமேன். மாம்சமான யாவர் மேலும். அந்த மாம்சம் எப்படி வந்தது? எப்படிப்பட்டது? மண்ணினால உருவாக்கப்பட்ட ஒரு மாம்சம். ஆமேன். அப்போ ஒவ்வொருவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியை ஊற்றினார். ஆமேன். அதனால தான் பேதுரு சொல்லும் பொழுது அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதே வசனம் யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அதே காரியத்தை திரும்ப பவுல் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார். அன்றைக்கு யோவேல் தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்டது இன்றைக்கு நிறைவேறிற்று என்று அவர் சொன்னார். ஆமேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் மண்ணினால உருவாக்கின இந்த மனிதனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது அவன் வல்லமை பெற்று கொண்டாலும் பாவம் செய்த பொழுது அந்த வல்லமை அவனை விட்டு வெளியேறிவிட்டது. ஆவியானவர் அவனை விட்டு வெளியேறிவிட்டான். ஆனால் திரும்ப அவன் மாம்சமான மனிதன் எப்படினாலும் அவன் பாவம் செஞ்சாலும் அவனை கண்டித்து உணர்த்தி அவனை பரிசுத்தமாய் வாழ வைக்க வேண்டும், என்றென்றைக்கும் அவனோடு கூட இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் பொழிந்தருளப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். யாரெல்லாம் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று சொல்றீங்களோ அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் இங்கே வந்திருக்கலாம். நீங்கள் இன்னும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 இன்னும் உங்களை அறியாத ஒரு வல்லமை உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறுகிற ஒரு அனுபவம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 ஆவியானவருடைய நடத்துதலை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் நம்ம என்னென்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள, மண்ணால் செய்யப்பட்ட அந்த மனுஷனுக்குள்ள இறங்கி வந்தார். ஆமேன். பாவம் செய்த பொழுது ஆவியானவர் வெளியே போனாலும் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் திரும்பவும் நமக்குள்ளே என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படி திரும்பவும் அவர் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. இதை குறித்து தான் நம்ம முதல்ல வாசித்த வசனம் 2 கொரிந்தியர், திரும்பவும் எடுத்துக்கொள்ளுங்கள், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதை திரும்பவும் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 4:7ஆம் வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க.
மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்போ மண் பாண்டம்னா என்ன? வீட்டில் ஒரு மண் சட்டியில் அபிஷேகத்தை ஊற்றி வச்சிருக்கிறோமா? அப்படி சில தப்பாக நினைக்கக்கூடாது. நம்முடைய சரீரம் மண் பாண்டம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை பெண்கள் நினைக்கலாம், என்ன நினைப்பாங்க, நாங்கள் எலும்புலேருந்து வரப்பட்டவங்களே, மண் கிடையாது, நாங்கள் எலும்பு. அதனால தான் வீட்டில் சில சமயங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறோம், ஸ்ட்ராங்காக நடக்கிறோம்ல. நாங்கள் எலும்பு, மண்ணெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும், எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த எலும்பு கூட எதுலேருந்து எடுக்கப்பட்டது தான்? மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டது தான். மண்ணினால் செய்யப்பட்ட அந்த மனுஷனில் இருந்த ஒரு எலும்பு, அது முதல்ல மண்ணு தான். ஸோ நம்முடைய ஒரிஜினலாக நம்முடைய வெளியே வந்தது மண்ணு தான். பெண்களாக இருந்தாலும் எல்லாமே மண் தான். அப்போ இந்த மண் பாண்டத்தில் கர்த்தருடைய வல்லமையாகிய அபிஷேகமாகிய பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் மண்ணென்று நினைவு கூர்ந்தா கூட அந்த மண்ணை கர்த்தர் சாதாரணமாக இல்லாமல் அதை விலையேறப்பெற்ற ஒரு மண்ணாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தம்முடைய விலையேறப்பெற்ற அபிஷேகத்தை நம்முடைய சரீரத்தில், நம்முடைய உள்ளத்தில், இந்த மண் பாண்டத்தில் கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மண் நம்ம சாதாரணமான மனிதர்கள் தான், ஆனால் நமக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த பொக்கிஷம் விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் சாதாரணமானவங்க தான், ஆனால் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் நம்ம எப்படிப்பட்டவங்க? ஒரு பொக்கிஷம். ஹல்லேலூயா. பொக்கிஷம்னா என்னது? ஆங்கிலத்தில் ட்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ எது பொக்கிஷம்? விலையேற பெற்றது தான் பொக்கிஷம்னு சொல்லுவோம். சாதாரணமான மண், ஓடு, தரை இதெல்லாம் பொக்கிஷம்னு சொல்லுவோமா? எடுத்து வைப்போமா? சின்ன பிள்ளைங்களுக்கு எது பொக்கிஷமாக தெரியும்? பென்சில், பென்னு பொக்கிஷமாக தெரியும் அவங்க மைண்டுக்கு. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? பென்னு, பென்சில் எல்லாம் தூக்கி எங்கேயும் போட்டுருவோம். நமக்கு இன்னும் விலையேற பெற்றது தான் பொக்கிஷமாக தெரியும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய இந்த அபிஷேகத்தை இந்த மண் பாண்டங்களில், சாதாரணமான மண் பாண்டமாகிய நம்முடைய சரீரத்தில் கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய கிருபை. ஆமென். எவ்வளோ பெரிய அன்பு, எவ்வளோ பெரிய அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்தில் ஊற்றி இருக்கிறார்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பொக்கிஷத்தின் ஆசீர்வாதம் என்ன? இந்த சாதாரணமான மனிதர்களாகிய நம்முடைய சரீரத்தில் இந்த பொக்கிஷமாகிய அபிஷேகம், ஆவியானவர் ஊற்றப்பட்டிருப்பதால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அல்லது இந்த அபிஷேகத்தின் விளைவு என்ன என்று பார்க்கும் பொழுது, அதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆமென். ஒரு மனுஷனா இருந்தா, இந்த உலகத்துல ஒரு மனுஷியா பிறந்தா அவங்களுக்கு என்ன வரும்? நெருக்கம் வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும். அப்புறம் என்னது? துன்பப்படுத்துவாங்க, அப்புறம் கீழே தள்ளுவாங்க இல்லையா? கரெக்டு தானே? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கங்களை அனுபவிச்சிருக்கோம், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உபத்திரவங்கள், எவ்வளோ துன்பங்கள், மனுஷரால் கீழே தள்ளுகிற சூழ்நிலைகள் எல்லாமே வரும் ஒரு மண் பாண்டமாக இருந்தா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், சாதாரண மண் பாண்டம் தான், ஆனால் அதில் இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடியால் நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பலூன் இருக்குன்னு வைங்களேன். பலூனை ஊதுனா உள்ளே என்ன வந்துடும்? ஏர் உள்ளே நிரம்பிடும். அப்போ கொஞ்சமாக காற்று இருந்துச்சுன்னா அது அப்படியே கொலன்னு அப்படியே கிடக்கும், அமுங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா ஃபுல்லாக, ஓரளவு ஃபுல்லாக நீங்கள் ஊதிட்டு அதை அடைச்சிட்டு அமுக்கி பாருங்களேன், என்ன செய்யும்? எல்லா பக்கமும் அமுங்குனாலும் திரும்பவும் அந்த ஷேப் எப்படி மாறிடும்? பழையபடி அதே ஷேப்புக்கு வந்துடும். காரணம் என்ன? உள்ள இருக்கிற அந்த காற்று எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கு. நமக்குள்ள காற்று இருக்கிறபடினால, இந்த பொக்கிஷமாகிய அபிஷேகம் இருக்கிறபடினால எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே நம்முடைய சகோதரர் நமக்கு தேவனுடைய செய்தி கொடுக்கும் பொழுது நெருக்கத்தில் கர்த்தர் எப்படி நம்மை விசாலத்தில் வைக்கிறார், நம்ம எப்படி விடுவிக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நெருக்கம் வரலாம், நெருக்கப்படலாம், ஆனால் ஒடுங்கி போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, கலக்கம் அடையலாம். கலக்கம் வருதா இல்லையா? சில சமயங்களில் காலையில் எழும்பும் போதே பயங்கரமான கலக்கம், சில சமயங்களில் நைட்டு படுக்கும்போது கலக்கம், திடீர்னு வேலையில் இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னா கலக்கம் வரலாம். ஆனால் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் மனம் முறிவடைவதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? சோர்ந்து போக மாட்டோம். ஓகே, கலக்கம் வந்துருச்சு, கர்த்தர் இந்த கலக்கத்தை மாற்றுவார். ஆமென். ஆவியானவர் அற்புதமாய் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்கும். ஆமென். அது மாத்திரமல்ல, துன்பப்படுத்தப்படலாம். ஜனங்கள் துன்பப்படுத்துவாங்க, நம்மளை வேதனைப்படுத்துவாங்க. ஆனால் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம கைவிடப்பட மாட்டோம். ஆமென். அதே மாதிரி கீழே தள்ளப்படலாம். நம்ம பொசிஷன்ல இருந்து நம்மளை கீழே விழ தள்ளுறதுக்கு எவ்வளவோ சாத்தான் எத்தனம் பண்ணலாம், ஆனால் மடிந்து போவதில்லை. கீழே விழத்தள்ளி மிதிச்சு கூட பார்க்கலாம், ஆனால் நம்ம செத்து போக மாட்டோம், திரும்பவும் எழும்புவோம். நீதிமான் கீழே விழுந்தாலும் 7 தரம் விழுந்தாலும் 70 தரம் விழுந்தாலும் அவன் மீண்டும் எழுந்திருப்பான். காரணம் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த பொக்கிஷம். ஆமென். இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், துன்பப்படுத்தப்பட்டு வந்திருக்கலாம், கலக்கத்தோடு வந்திருக்கலாம், மனமுறிவோடு வேதனையோடு கூட வந்திருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக பல மனிதர்கள் பல ஆயுதங்களை உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த மண்பாண்டம் சாதாரணமான மண்பாண்டமாக இருந்தால் உடைச்சா என்ன பண்ணிரும்? உடஞ்சிரும். ஆனால் இதுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறபடினால நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. இது அடிக்கடி உங்களுடைய வார்த்தை ஒரு ஃபெய்த் கன்ஃபெஷனாக நீங்கள் சொல்லணும். ஆமென். நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள், இந்த வசனத்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, மண் பாண்டமாகிய என்னுடைய சரீரத்தில் பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆமென். அபிஷேகமாகிய பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடியால் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா இந்த வசனத்தை? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆமென். காரணம் என்ன? 7ஆம் வசனம், மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க 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 இந்த வல்லமை உங்களுக்குள்ள இருந்து கரை புரண்டு ஓட 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 உங்களை அறியாத ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரும். பயம் எல்லாம் ஓடி போயிடும். ஆமென். அதனால தான் தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். பயமுள்ள ஆவி அல்ல. ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா பயம் வரும், ஆனால் வந்த மாதிரி ஓடி போயிடும். ஆமென். கலக்கம் வரும், ஆனால் ஓடி போயிடும். ஏனென்றால் நமக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் வேதத்தை நம்ம திறந்து கொள்ளுங்க. சங்கீதம் 23ஆம் சங்கீதம், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 23. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இது தாவீதுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லுகிறார்? சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுகிறார், என்னுடைய பாத்திரம், அதாவது மண்ணால் செய்யப்பட்ட என்னுடைய பாத்திரம்
நிரம்பி வழிகிறது. அதனால சத்துருக்கள் இருக்கலாம். அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார், நான் பயப்படுவதில்லை. ஆமேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், போன வாரத்துக்கு முந்தின வாரம் நமக்கு பிரதர் நெருக்கத்தை குறித்து சொல்லும் பொழுது தாவீது எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டான். எல்லா பக்கமும், ஒரு பக்கம் அவனுடைய மனைவியை காணோம், பிள்ளைகளை காணோம், அவனுடைய உடைமைகளை காணோம், இன்னொரு பக்கம் அவனுடைய மக்களை காணோம், தேசத்தின் மக்கள், அவனோடு கூட இருந்த மக்களை காணோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க கூட இருந்தவங்கெல்லாம் ஒன்னால தான், உன் கூட நாங்கள் வந்ததுனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய நெருக்கம் அப்படின்னு சொல்லி கல்லறியறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. ஒரு பக்கம் இவனோடு தாவீதோடு கூடிக்கொண்ட அதே மக்கள் தான் இப்போ இழப்புன்னு வந்ததுக்கப்புறம் தாவீதை கல்லறிவதற்கு அவங்க துணிஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா பக்கமும் நெருக்கம். அந்த சூழ்நிலையில் அவன் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். காரணம் என்ன? தாவீதுக்குள் இருந்த அந்த அபிஷேகம். ஆமேன். ஒரு காலத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சகோதரர்கள் நடுவில் இந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு ஆவியானவர் அவருக்குள் வாசம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவியானவர் தான் எல்லா பக்கத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லாராலும் ஒடுக்கப்பட்ட பொழுது, குடும்பத்தினரால, வேலை ஸ்தலத்தில், அப்புறம் சபையில், சமுதாயத்தில், இப்படி எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் தாவீது தைரியமாய் நிற்க முடிந்தது. ஆமேன், ஹல்லேலூயா. நிற்க முடிந்தது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள முடிந்தது. ஆமேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டாலும், கைவிடப்பட்டாலும், துக்கம் அனுபவித்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நாம் மடிந்து போவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. ஆவியானவர் என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பாருங்கள், தானியேலை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 5:12. ராஜாவினால் பெல்தேஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும், புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும், கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. ஆமேன். தானியேல் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன்தான். ஒரு அடிமையாக பாபிலோனுக்கு பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை. ஆனால் இந்த தானியேலுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது. ஒரு விசேஷித்த ஆவியானவர் அவருக்குள், அவருடைய மண்பாண்டத்துக்குள் ஊற்றப்பட்டு இருந்தார். அதனால தான் பாருங்க, சிங்க கெபில போடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தானியேல் கவலைப்படலை. பெரிய ஒரு சட்டம் போட்டாச்சு, யாராவது ராஜாவை தவிர 30 நாள் அளவும் யாராவது மற்ற தெய்வங்களை நோக்கி ஆராதனை செஞ்சா சிங்கத்தின் கெபில போடப்பட வேண்டும் தெரியும். ஆனாலும் அவர் ஜெபம் பண்ணினார், ஆண்டவரை நோக்கி தினம் 3 வேளை ஜெபம் பண்ணினார். அவருக்குள்ள ஒரு கலக்கம் இல்லை. சிங்கம் வந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதுங்கிற ஒரு தைரியம். காரணம் இந்த அபிஷேகம் தான். ஹல்லேலூயா. அதே மாதிரி சிங்கம் வந்துச்சு, வரலையா? சிங்கம் வந்தது. ஆமேன். சிங்கம் வந்தது, சிங்க கெபிக்குள்ளேயே போடப்பட்டார். ஆனாலும் அவர் ஒடுங்கி போகவில்லை, மனம் முறிவடையவில்லை. தள்ளப்பட்டார், சிங்க கபிக்குள்ள தள்ளப்பட்டார், ஆனாலும் மடிந்து போகவில்லை. ஹல்லேலூயா. காரணம் அவருக்குள் இருந்த அந்த அபிஷேகம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சிங்கம் வரலாம். சிங்கம்னா எப்படிப்பட்ட சிங்கம் தெரியுமா? வாயை திறந்து வச்சுட்டு நமக்கு விரோதமாக பேசுகிற சிங்கம். இப்போ உள்ள சிங்கம்லாம் வாயை திறந்து பேசும், அப்படி தானே? சமீபத்தில் ஒரு சகோதரி என்கிட்ட சொல்லும்போது அவள் சொன்னா, அவளுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு கிருபையாக ஒரு பிஸ்னஸை கொடுத்தாரு, ஒரு இடத்த கொடுத்தாரு, ஒரு வீடை கொடுத்தாரு. இதுக்கு உலகம் சுற்றி இருக்கிறவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா அது எப்படி இவளுக்கு இது கிடைக்கும்? ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஏதோ ஒரு காரியம்னு இஷ்டத்துக்கு பேசுனாங்க. அந்த வார்த்தைகளை கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வேதனையோடு அந்த மகள் என்னிடத்துல பகிர்ந்து கொண்டாள். இன்றைக்கி அப்படி தான் பயங்கரமாக சிங்கம் எப்படி பேசும், வாயை திறந்து. அவள் அப்படி அதை செஞ்சிருப்பா, அதனால தான் அவளுக்கு ஆசீர்வாதம் இல்லை, இப்படி வாழ்ந்திருப்பா, அதனால தான் இப்படி அப்படி இப்படி. ஆசீர்வாதமாக இருந்தாலும் பேசுவாங்க, ஆசீர்வாதமாக இல்லாட்டாலும்
பேசுவாங்க. அதை பற்றி கவலையே படக்கூடாது. எப்போ நம்ம கவலைப்பட மாட்டோம் தெரியுமா? உள்ள அந்த அபிஷேகம் இருந்தால் தான். இந்த அபிஷேகம் இல்லைன்னா நம்ம கவலைப்பட்டு சோர்ந்து போய் மனமுறிவடைந்து மடிந்து போய் ஒன்றுமில்லாமல் ஆயிரும். ஆனால் இந்த அபிஷேகம் இருந்தால் எப்படிப்பட்ட சிங்கம் வந்தாலும், எப்படிப்பட்ட சிங்கம் வாயை திறந்தாலும் நமக்கு ஒன்று தெரியும், இந்த வாயை கட்டி போடுகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சிங்கத்தின் வாயை கட்டுகிற ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். என்ன பேசினாலும், எவ்வளோ பெரிய வாயை திறந்தாலும் என்னை சேதப்படுத்த முடியாது. நான் மடிந்து போக மாட்டேன். கீழே தள்ளப்படலாம், அந்த சிங்க கெபியில தள்ளிட்டாங்க, ஆனால் மடிந்து போகவில்லை. காரணம், அந்த விசேஷித்த ஆவியானவர் தானியேலுக்குள்ளே இருந்தபடியினால். இன்றைக்கு அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நம்ம இந்த ஆவியானவர் ரொம்ப அசால்ட்டாக விட்டுறோம், அசால்ட்டாக பார்த்துக்குறோம். ஏதோ 4 வார்த்தை அந்நிய பாஷை பேசுறது, குதிக்கிறது, துள்ளுறது, ஆடுறது, கீழே விழுறது, அப்படியே நம்ம விட்டுறோம். அப்படி இல்லை. தினமும் ஆவியானவரோடு நீங்கள் இடைப்படுங்க, ஆவியானவரோடு பேசுங்க. ஆவியானவரே எனக்குள்ளே இருங்க. இதே மாதிரி தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் அவங்களையும் எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போட்டாங்க. எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போட்டால் கூட எந்த அக்கினியும் என்ன செய்யலை, சேதப்படுத்தலை. அந்த அக்னியுடைய ஸ்மெல் கூட அவங்க மேலே அடிக்கலை. முடி கூட என்ன செய்யலை. சில சமயங்களில் இரவில் கையில் கேண்டில் கொளுத்திட்டு போயிருப்போம், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே இதை நான் அனுபவிச்சிருக்கேன். நல்ல பெரிய கேண்டில் அப்படி தூக்கிட்டு போகும்போது சில சமயம் அப்படி ஒரு பக்கம் அப்படி போகும்போது இந்த சின்ன முடி கூட என்ன செஞ்சிடும், பட்டு ஒரு ஸ்மெல் அடிக்கும். அப்போ தான் தெரியும், ஐயோ நம்ம முடி அதில் கருகிருச்சு போகல அப்படின்னு சொல்லி. சின்ன கேண்டிலுக்கே நம்ம முடி என்ன செஞ்சிருது, கருகி ஸ்மெல் வருது. ஆனால் 7 மடங்கு அக்கினி, 7 மடங்கு சூளையின் நெருப்பை, சூளைனாலே அது அக்கினி. ஆனால் 7 மடங்கு நெருப்பு வந்தாலும், இவர்கள் உள்ளே போனாலும் அவர்கள் மேலே அக்கினியின் வாசனை வீசலை. 4வது நபராகிய ஆண்டவர் உலாவி வந்தார். காரணம், அவங்க உள்ளத்துக்குள்ளே இருந்த விசேஷத்தை அபிஷேகம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்குள்ளே இருந்தா, ஆவியானவரே நீங்கள் எங்களுக்குள்ளே இருந்தா நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. பவுல் சொல்லும்போது சொல்லுவார், பஞ்சம் வரலாம், பட்டினி வரலாம், மரணம் வரலாம், நாசம் மோசம் வரலாம், எதுவும் என்னை ஆண்டவரை விட்டு பிரிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. இந்த வைராக்கியம் எப்போ உள்ள வரும், அபிஷேகம் இருந்தால் தான் வரும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மண்பாண்டம் தான், சாதாரணமான மண்பாண்டம் தான். ஆனால் இந்த மண்பாண்டத்துக்குள்ள இந்த விலையேறப்பட்ட ஜீவ சுவாசத்தை ஊற்றி அந்த காற்றை வீச பண்ணி நம்மை நிரப்பும் பொழுது நமக்குள்ளே வருகிற தைரியம், வைராக்கியம் இருக்குதே, அது விலையேறப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்துட்டு போகிறீங்க எனக்கு தெரியாது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். அதே வேளையில் ஆவியானவருக்கு தெரியும். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர் இருக்கிறபடியினால நான் கைவிடப்பட மாட்டேன், நான் மனம் முறிவடைவதில்லை, நான் மடிந்து போவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. பயப்படுவதில்லை. எனக்குள்ளே ஒரு தைரியம், நான் அழிந்து போக மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஏனென்றால் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும். அன்றைக்கு உலர்ந்த எலும்புகள் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. எசேக்கியேல் 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென். இங்கே பார்க்குறோம் அந்த உலர்ந்து போன எலும்புகள். ஆனால் அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள ஒரு ஆவி ஊற்றப்பட்ட பொழுது அது உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் எழுந்து நின்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், கஷ்டப்படுத்தப்பட்டு வந்திருக்கலாம், துன்பப்படுத்தப்பட்டு வந்திருக்கலாம்,
வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இந்த மண்பாண்டத்துக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது, நம்முடைய எலும்புகளுக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது, உலர்ந்து போன எலும்பு, நம்பிக்கையற்ற நிலைமை, ஒரு மாற்றம் உண்டாகி நாம் உயிரடைவோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மண் பாண்டத்துக்குள்ளே மனுஷனை முதல்ல ஆண்டவர் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். அதே மண்பாண்டத்துக்குள்ளே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். அதனால் விளைவு, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நம்ம ஒடுங்கி போவதில்லை, ஒரு தைரியம். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரியம் பார்க்கும்போது ஒரு பக்கம் மண்பாண்டத்துக்குள்ள அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில், ஒரு சிந்தையில், நம்முடைய எமோஷனில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 16ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 7:16. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து. போதும். இங்கே பார்க்கிறோம், கிதியோன் யுத்தத்துக்கு போகும் பொழுது, அவனுக்கு விரோதமாக மீதியானியர் வந்த பொழுது, அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண பொழுது அவன் எப்படி யுத்தம் பண்ணினான் என்று பார்க்கும் பொழுது, அவன் ஒவ்வொருவருடைய கரத்திலும் 300 பேரை செலக்ட் பண்ணி, அந்த 300 பேருடைய கையிலையும் ஒரு பக்கம் எக்காலம், இன்னொரு பக்கம் மண்பாண்டம், ஒரு பாண்டம், ஒரு பானை. பானை எதனால் செய்யப்பட்டது? எப்படி நீங்கள் மண்ணால் செய்யப்பட்டதுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த பானையை உடைக்கும் பொழுது பானை உடைந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த பானை உடையும்? மண்பானை தான் உடையும். இல்லை அலுமினியம் பானையும் உடையுமா? நசுங்கும். இல்லை எந்த பானையும், எந்த மெட்டல்னால செய்யப்பட்ட பானையும் உடையாது. அதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிறோம், இந்த பானை மண் பானை. இந்த மண் பானையில் மண்பானையை கையில் கொடுத்து அந்த பானைக்குள்ளே என்ன கொடுத்தாங்களாம்? தீவட்டியை கொடுத்தார். தீவட்டியை கொடுத்து யுத்தத்துக்கு போகிறாங்க. சுற்றிலும் மீதியானியர், பயங்கரமாக மீதியானியர் வந்துட்டாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க எல்லா பக்கத்திலும். அப்போது இந்த 300 பேரும் கையில் என்ன வச்சுருக்காங்க? எக்காலம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மண்பானை, மண்பானைக்குள்ளே தீவட்டி. இப்போ மண்பானைக்குள்ளே தீவட்டி இருக்கிறது உண்மைதான். அந்த தீவட்டி வெளியே தெரியுமா? தெரியாது. ஏன்னா மண்பானை என்ன செஞ்சுருக்கோம்? மூடி இருக்கும். இதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அநேக நேரங்களில் வெளியே தெரிவதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இவங்களாம் அபிஷேகம் பெற்றிருக்காங்களா, அபிஷேகம் பெற்று என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன் தெரியுமா, எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. மண்பானைக்குள்ளே தீவட்டி இருக்கும்போது அது வெளியே தெரியாது. ஆனால் அதே வேளையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, மண்பானைக்குள்ளே தீவட்டி வச்சாச்சு. அப்புறம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 19ஆம் வசனம். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடிருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பானை, மண் பானைக்குள்ளே தீவட்டி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது, பாளையத்தில் முன்னணியில் வரும் பொழுது, இந்த கிதியோன் சொல்லுகிறான், எல்லாரும் எக்காலம் ஊதுங்கள். நான் எக்காலம் ஊதும் போது நீங்களும் எக்காலம் ஊதணும். அந்த எக்காலம் ஊதுறது எதற்கு அடையாளம்? பானையை என்ன செஞ்சிடணும்? உடைச்சிடணும். இப்போ பானையை உடைச்சாச்சு. பானை உடைச்ச உடனே என்ன தெரியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தீவட்டி தெரியும். ஆமேன். என்ன தீவட்டி? சாதாரண தீவட்டி அல்ல, எரிகிற தீவட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உதாரணம் கொஞ்சம் உங்கள் கற்பனையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 300 பேர் இருக்காங்க. 300 பேர் கையில், அந்த ராத்திரியில் 300 பேர் கையில் என்ன இருக்குது? தீவட்டி எரியுது. அது எரியும் போது எப்படி இருக்கும்ல? எப்படி இருக்கும் இல்லையா? கிறிஸ்மஸ் நேரங்கள்லாம் இந்த ஒரு வீட்டில் ஸ்டார் எரிகிறதே எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான கண்காட்சியாக இருக்குது. சில சமயங்களில் நம்ம சர்ச்சஸ்லலாம் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. குட்டி குட்டி கேண்டில்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. சில சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைலண்ட் நைட்டு, ஒப்பில்லா அந்த பாட்டு பாடும் பொழுது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. எல்லார் கையிலும் என்ன இருக்கும்?
கேண்டில் இருக்கும், உயர்த்தி பிடிக்கும்போது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் அட்லீஸ்ட் ஏதாவது பாட்டுயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவாவது பார்த்துருப்பீங்க இல்லையா? அது தூக்கி வைக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும்ல அந்த லைட்டு, பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்கம் மீதியானியர் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ராத்திரி நேரத்தில் பானையை வச்சு உள்ள தீவெட்டி இருக்குது. பானை மூடிட்டு இருக்கும்போது அந்த தீவெட்டி வெளியே வெளிச்சம் தெரியலை, இருட்டாக தெரியுது. மீதியானியருக்கு ஒன்றுமே தெரியலை. ஆனால் ஒரு கட்டம் வந்த பொழுது அந்த மண் பானையை உடைச்ச உடனே அதில் இருந்த தீவெட்டி வெளியே தெரிந்தது. ஆமேன். தெரிந்ததும் நடந்தது என்னன்னு பாருங்க. 21ஆம் வசனம், 21. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த 300 பேரும் அவங்கவுங்க அவங்க நிலையில தான் நின்னாங்க, அவங்கவுங்க அந்த இடத்துல நின்னாங்க. ஆனால் அவங்க செஞ்சது என்ன? மண் பானையை மட்டும் உடைச்சாங்க. தீவெட்டி 300 பேர் தீவெட்டியும் நல்ல அழகாக எரிந்து கொண்டு இருக்கிறது. இதை பார்த்த உடனே எதிரி பாளையத்தில் என்ன செஞ்சாங்களாம்? சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. இவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க, யுத்தம் பண்ண வந்துட்டாங்க எதிரிகள். ஆனால் இவங்க செஞ்சது பானையை உடைச்சாங்க, தீவெட்டி வெளியே தெரிஞ்சுது, அவ்வளவுதான். இவங்க அங்கே தான் நிற்கிறாங்க, எங்கேயும் மூவ் பண்ணல. தீவெட்டி தூக்கிட்டு வேகமாக நடந்து 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 போனாங்களா? கிட்ட நெருங்கினாங்களா? இல்லை. அவரவர் தன் தன் நிலையில் நின்றாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் எதிரிகள் என்ன செஞ்சாங்க? சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், மண்பாண்டம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. மண்ணினால கர்த்தர் உருவாக்கின அந்த சரீரம். எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய சரீரத்துக்குள்ளே என்ன வைத்திருக்கிறார்? தீவெட்டி ஆகிய பொக்கிஷத்தை, அபிஷேகமாகிய பொக்கிஷத்தை கர்த்தர் நம்முடைய மண்பாண்டங்களில் ஊற்றி இருக்கிறார். ஆனால் இந்த அபிஷேகம் எப்போ வெளியே தெரியும்? முதல்ல சொன்னேன், அபிஷேகம் உள்ளே இருக்கும்பொழுது ஒரு தைரியம் இருக்கும், எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். இப்போ சத்ரு வந்துட்டான், சத்ரு வரும்பொழுதும் நான் பார்த்துக்குவேன் என்னால் முடியும் அப்படின்னு இவங்க சொல்லலை. அந்த பானையை உடைச்சாங்க, அவ்வளவுதான். அப்போ பானை நம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, சரீரம் நம்முடைய சுயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. சுயமாகிய இந்த மண் பாண்டையை நம்ம மண் பாண்டத்தை உடைத்தால் உள்ள இருக்கிற தீவெட்டி வெளியே தெரியும். ஆமென். சுயம் இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் வெளியே தெரிய முடியாது. நம்மையே பெருசா பேசிட்டு இருக்க வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வெளியே தெரிய மாட்டார். என்றைக்கு நம்மை உடைக்கிறோமோ, நம்மை தாழ்த்துகிறோமோ, நம்முடைய பெருமையை உடைக்கிறோமோ, நான் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றோமோ, அப்பொழுதுதான் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வெளியே தருவார். ஆமென். நம்மையே சார்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் எதிரிகள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிற தீவெட்டி வெளியே தெரியாது. ஆனால் என்றைக்கு நம்மை சார்வதை நிறுத்திவிட்டு நம்மை சுக்குநூறா உடைச்சிட்டு, ஆவியானவரே உங்களை சார்ந்து கொள்ளுகிறோம், இந்த தீவெட்டியை சார்ந்து கொள்ளுகிறோம், இந்த அபிஷேகத்தை சார்ந்து கொள்ளுகிறோம் என்று நீங்கள் சொல்றீங்களோ, அப்பொழுதுதான் எதிரி உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். எதிரினா யாரு? நமக்கு எதிரி யாரு? வீட்டில் இருக்கிறவங்களா? இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் கிடையாது. ஆனால் நமக்கு எதிரியே பிசாசு தான். ஒரு பக்கம் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை, இன்னொரு பக்கம் பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, இந்த உலகத்தின் அதிபதி, உலகத்தின் லோகாதிபதி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள், துரைத்தனங்கள், ஆளுகை செய்கிறவங்க. இவங்க எல்லாரோடு நமக்கு போராட்டம் இருக்குது. சத்துரு பல விதங்களில் இந்த போராட்டத்தை கொண்டு வருவான். எல்லா பக்கமும் நமக்கு நெருக்கம், எல்லா பக்கமும் சத்துரு இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய சுயத்தை உடைக்கணும். சுயத்தை உடைக்கிறதுனா என்ன? ஒரு பானை எடுத்துகிட்டு வந்து உடைச்சி விளையாடுறதா? இல்லை. ஏசப்பா, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தான் ஆவியானவரே, நான் ஒன்றும் கிடையாது, என்னால் ஒன்றும் கூடாது, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, உங்கள் ஆவியினால தான் ஆகும் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்வது தான் எதற்கு அடையாளம்? பானையை உடைப்பதற்கு அடையாளம். என்றைக்கு நம்ம ஆவியானவரை சார்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது நமக்குள்ளே இருக்கிற பொக்கிஷமாகிய ஆவியானவர் வெளியே தெரிவார்.
இந்த ஆவியானவர் வெளியே தெரியும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற எதிரி என்ன செய்வானா? அந்த ரொம்ப அழகான வசனம் வாசிங்க. எதிரி அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஃபர்ஸ்ட் சிதறி போறாங்க இல்லையா? இந்த அபிஷேகத்தை பார்த்த உடனே, இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே எல்லாரும் சிதறி போயிடுறாங்க. ஒன்றா வந்தால் தான் பிரச்சனை. அதனால் ஆண்டவர் அவர்கள் என்ன செஞ்சிடறாரு? சிதறடிச்சிடறாரு. இன்றைக்கி நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சாத்தானின் தந்திரங்களை இந்த அபிஷேகத்தினால் சிதறடிக்க முடியும். ஆவியானவர் சிதறடிப்பார். ஆமேன். சிதறடி அடுத்தது நம்ம கூக்குரல் இட மாட்டோம். யார் கூக்குரல் இடுவா? சாத்தான் கூக்குரல் இட்டு ஓடி போவான். கூக்குரல் இடுவான். எதிரியின் பாளையத்தில் தான் கூக்குரல் வருமே தவிர நம்ம பாளையத்தில் கூக்குரல் வராது. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கே இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, ஏன் கூக்குரல் இட்டு அழுது கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. என்னால் முடியாதுதான்ப்பா, உங்களால் முடியும். ஆவியானவரே இறங்கி வாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வாங்க, எங்கள் குடும்பத்தில் இறங்கி வாங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க, என்னை ஆளுகை செய்யுங்க. நான் என்னை முழுவதுமாய் சரண்டர் பண்ணுறேன், டோட்டலாக உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். என் ஆவி ஆத்மா என்னுடைய சரீரத்தை நான் உடைக்கிறேன் ஆண்டவரே, தாழ்த்துக்கிற ஆண்டவரே. ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வீட்டில் கூக்குரல் வராது, எதிரிகளின் பாளையத்தில் கூக்குரல் உண்டாகும். ஆமேன். ஒரு பக்கம் சிதறுவாங்க, இன்னொரு பக்கம் கூக்குரல் இடுவாங்க, இன்னொரு பக்கம் என்ன செஞ்சிட்டாங்க? ஓடியே போயிட்டாங்க. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன? இந்த மண் பாண்டத்தில் இருக்கிற பொக்கிஷம் வெளியே தெரிஞ்சுது. அப்போ பொக்கிஷம் வெளியே தெரியணும்னா மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். ஏன் ஆண்டவர் இன்னைக்கு உடைக்கிறார் தெரியுமா? நம்மளை எவ்வளோ உடைதல் இல்லையா? எவ்வளோ உடைச்சி. காரணம் என்ன? நமக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தை வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் இவ்வளவாய் உடைக்கப்படுகிறோம். ஒரு பக்கம் ஆண்டவர் உடைக்கிறார், இன்னொரு பக்கம் நம்ம உடைக்க வேண்டிய பகுதிகளை நம்ம உடைக்கணும். உடைக்க 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 நமக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை, நமக்குள்ள இருக்கிற அந்த தீவட்டி, நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் வெளியே வரும். எதிரியின் பாளையத்தில் கூக்குரல் உண்டாகும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு அலறி ஓடி போவான். பிசாசு இன்னைக்கு அவன் நமக்கு விரோதமாக எழும்பிட்டு இருக்கான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, பிசாசு அலறி ஓடி போவான். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பக்கம் ஆண்டவர் மனுஷனை மண்ணினால் உருவாக்கி அந்த மண்ணுக்குள்ளே ஒரு ஜீவ சுவாசத்தை வச்சாரு, அந்த அபிஷேகத்தை நமக்குள்ளே வைத்தார். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறபடினால எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நம்ம ஒடுங்கி போக மாட்டோம். ஆமேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறது போல எல்லா பக்கத்திலும் நெருக்கம் வரலாம், அற்புதங்கள் நடக்காமல் இருக்கலாம், நமக்கு விரோதமாக பல பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வரலாம். ஆனால் நாம் ஒடுங்கி போவதில்லை. கீழே தள்ளி போடலாம், ஆனால் மடிந்து போவதில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அந்த மண்பாண்டத்தில் இருக்கிற பொக்கிஷம் வெளியில் தெரிவதற்காக கூட சில சமயங்கள் இந்த பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார், பிரச்சனைகளை அனுமதித்து நம்மை உடைக்கிறார், உடைத்து உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் நம்முடைய பெருமையாகிய சுயமாகிய அந்த பானையை நம்ம உடைக்கணும். பெருமையே வேண்டாம், எல்லாம் உங்கள் கிருபை தான். ஆவியானவரே நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் ஆவியானவரே, நீங்கள் தான் ஆவியானவரே என்று சொல்ல சொல்ல சொல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால, என்னுடைய பலனால் இல்லை, என்னுடைய ஞானத்தினால இல்லை, என்னுடைய படிப்புனால இல்லை, என்னுடைய பணத்தினால இல்லை, என்னுடைய மனுஷ பலத்தினால இல்லைன்னு சொல்ல 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 ஆவியானவர் அங்கே வெளிப்படுவார். ஆவியானவர் வெளிப்பட்டால் போதும், எதிரி பாளையத்தில் கூக்குரல் உண்டாகும். நம்ம அங்கே தான் நிற்போம், ஆனால் ஆவியானவர் கிரியை செய்வார். எதிரிகள் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போவார்கள். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் ஆவியானவர் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த மண்பாண்டத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியில் நிரம்பி நிரம்பி ஜெபிக்கணும். ஆமேன். நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஒரு 2 நிமிஷம் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று இந்த அபிஷேகத்தின் வல்லமையை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவரை சார்ந்து கொள்ள போகிறோம்.
தேவையில்லாத சுபாவங்கள் ஆண்டவரே நீங்க உடைத்து எங்களை உருவாக்குங்கன்னு சொல்ல போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றவங்க இன்னும் அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் வல்லமை தாங்கப்பா, இன்னும் எங்களை ஊற்றுங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, நிரப்புங்கன்னு சொல்லிட்டே இருங்க. ரீபா லபா ஷந்த லபா. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. இப்பொழுது நம்முடைய சகோதரர் வந்து நம்ம ஜெபத்தில் அபிஷேகத்தில் இன்னும் நடத்த போகிறாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எதிரியின் பாளையத்தில் ஒரு கூக்குரல் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த சாயந்தர நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது ஆமென் நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படுகிறான். ஆமென், க்ளோரி. உள்ளான மனுஷன் ஸ்திரப்படுகிறான். உள்ளான மனிதனுக்குள்ளே இருக்கிற அக்கினி வெளிப்படும். ஆமென். எல்லா பக்கத்திலும் நெருக்கம் வரலாம், ஆனால் நாம் ஒடுங்கி போக மாட்டோம். ஆமென். ஒருவேளை சோர்வுகள் பலவீனங்கள் வரும், ஆனால் கர்த்தரோ நம்மை பலப்படுத்துவார். அந்த உன்னதமான ஆவியானவரை பற்றிய ஒரு நல்ல சத்தியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அக்கினி உங்கள் மண்பாண்டங்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த மண்பானையை உடைத்தால் உள்ளே இருக்கிற அக்கினி வெளிப்பட்ட போது சத்துருக்கள் கூக்குரலிட்டு ஓடினார்கள். ஆனால் கிதியோனும் அவனோடு கூட இருந்தவர்களும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் கஷ்டப்படாமலேயே அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். போராடாமலேயே ஆமென் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அக்கினியை உடையவர்கள், அவர்கள் அக்கினியை பெற்றிருந்தார்கள். ஆமென். எல்லார் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாட்களில் எனக்கு விரோதமாய் எழும்புகிற போட்டி, பொறாமை, விக்கிரக கிரியைகள், சோர்வின் ஆவிகள், சஞ்சலப்படுத்துகிற கிரியைகள், உபத்திரப்படுத்துகிற ஆவிகள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிரப்பப்பட முடியாதபடிக்கு என்னை பலவீனப்படுத்துகிற சகல சோர்வுகள், அசதிகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியில் இந்த நான் கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஆவியானவர் வரும்போது ஆவியானவர் வரும்போது ஆவியானவர் வரும்போது வாய்களை திறந்து ஆவியானவரே நீர் எனக்குள்ளே வருவீரானால் ஒரு 2 மடங்கு அக்கினியினால என்னை நிரப்ப முடியுமே. ஆவியானவர் வரும்போது அவனுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பிங்க. நம்முடைய சொந்த பலத்தினால் சத்துருவை மேற்கொள்ள மாட்டோம். ஆமென். ஆவியானவர் வரும்போது ஷபாரா ஹாஜரமா கதரபா குரபா கபதுரா பாபா நல்ல வாயை திறந்து உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்க அனல் முட்டிக்கொண்டே இருங்க. வாய் விரிவாய் திறந்து. ஆமென். இங்கு மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் நீங்கள் எங்களோடு இணைந்து இருக்கிறீர்களோ உங்கள் வாய்களை விரிவாய் திறந்து நீங்க ஆவியினாலே நிரப்பப்படும் போது உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை வெளிப்படும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற பில்லி, சூனிய கட்டுகள், மாந்திரிக வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படும். ஆமென். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை என்ற கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இந்த வாரம் உங்களுக்கு அது வல்லமையாய் கிரியை செய்ய போகிறது. நல்ல 2 கரங்களை தட்டி கர்த்தர் நல்ல தோத்திரம் பண்ணி தேவனுடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. ஆமென். தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல் விழுகிறது. பரலோக அக்கினி 120 பேர் மேல் விழுந்த அக்கினி, ஒரு புதிய அபிஷேகம் உங்கள் பாத்திரத்தை நிரப்பிவிட்டது. ஆமென். என்ன வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். அவன் உங்களுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் பெரியவர். கர்த்தாவே எங்கள் பலவீனங்களெல்லாம் மாற்றி போட்டு விட்டீர்.
சோர்வோடு இருந்த எங்களை பல தைரியப்படுத்தி விட்டீர். சத்துருவின் கிரியைகளை அழித்து விட்டீர். ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நல்ல சந்தோஷமாய் கரங்களை தட்டி இன்னொரு முறை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த பைபிள் ஸ்டடியில் ஆவியானவருடைய சத்தியங்களை போதனைகளை கேட்டபோது எங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்தி விட்டீர். ஆண்டவர், இனி எங்களுக்கு எல்லாம் கர்த்தர் நீர் பார்த்து கொள்வீர், நீங்கள் பார்த்து கொள்வீர். ஆண்டவர், ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதுனால ஒரு புது வழிகள் திறக்கப்படுகிறது, புதிய விசுவாசம் வருகிறது, ஒரு புது நம்பிக்கை எங்களுக்கு வருகிறது. எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கே மகிமை உண்டாவதாக. தகப்பனே, யார் யாரெல்லாம் இன்றைக்கு ஓடி வந்தார்களோ அவர்களுக்கு நல்ல வசனங்களை போதித்தீர். ஒரு புது பலனால் அவர்களை புது அபிஷேகத்தை தந்து உடைய பாத்திரங்களை நிரப்பி விட்டீர். உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்ரோஜனமான ஊழியர்கள், கடமை மட்டும் நாங்கள் செய்கிறோம். நீர்தான் எல்லா மகிமைக்கும் எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் துதிக்கும் பாத்திரம் உள்ளவர். ஆண்டவர், எங்கள் பிரேயர் சென்டரில் இருக்கிற பிள்ளைகள் மட்டுமல்ல, வெளி ஊர்கள், வெளி தேசங்கள், வெளி பட்டணங்களில் இருக்கிற ஏராளமான ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள் எல்லாரையும் நீர் பலப்படுத்திட்டீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் சொல்லி கர்த்தாவே சகலவற்றை மேற்கொள்வார்களாக. உமக்கு நன்றி. இனி ஒரு நாட்களில் சகலத்தையும் புதிதாக்கி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஓ க்ளோரி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். ஒவ்வொரு வாரமும் பைபிள் ஸ்டடியில் நீர் மகிமைப்பட்டு வருகிறீர். டியூஸ்டே ஹீலிங் மீட்டிங்கில் நீர் மகிமைப்பட்டு வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற சனிக்கிழமை காலையில் சரியாக 10 மணிக்கெல்லாம் நாங்கள் உபவாச கூட்டத்தை நடத்த போகிறோம். விசேஷமாய் மாணவிகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அநேகரை கொண்டு வரோம். தம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உமக்கு தான் ஸ்தோத்திரம், உமக்கு தான் துதி, உமக்கு தான் எல்லாம் மகிமை. அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சுவிசேஷ ஊழிய வாஞ்சி உள்ளவர்களுக்கு உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்வது எப்படி, ஜெபத்தில் வளர்வது எப்படி, தேவனோடு நடப்பது எப்படி, ஆவியின் வரங்கள் தேவையா, இன்னும் அநேக கேள்விகளுக்கு இக்கருத்தரங்கு பதில் சொல்லும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மார்ச் 3, 4, 5. மறுபடியும் சொல்லுகிறேன், மார்ச் 3, 4, 5 செவ்வாய், புதன் மற்றும் வியாழன் ஆகிய 3 நாட்களும் நமது ஆவடியில் உள்ள இயேசு சந்திக்கிறார் மன்றாட்டு ஜெப மையத்தில் சுவிசேஷகர்களுக்கான விசேஷித்த கருத்தரங்கு நடைபெறும். இதில் யார் கலந்து கொள்ளலாம் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? ஊழிய வாஞ்சை, கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக ஏதாயில் ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரம் உங்களுக்கு உண்டல்லவா? நீங்கள் தான் சரியான நபர். ஏற்கனவே ஊழியத்தில் இருக்கிற என் அன்பு சுவிசேஷகர்கள் பகுதி நேரமாக முழு நேரமாக ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற யாராயிருந்தாலும் எங்கிருந்தாலும் அன்போடு கூட உங்களை நான் வரவேற்கிறேன். நம் அன்பு சகோதரன் மோகன் சி அண்ணன், நம்முடைய அன்பு சகோதரன் ஜான் ஜோசப், சாம் ஜெபத்துரை அண்ணனுடைய மகன் ஆஸ்மான் மற்றும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் என் மனைவியும் ஜெபத்திலும் வசனத்திலும் ஆலோசனையிலும் உங்களை நடத்த இருக்கிறோம். நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை வல்லமையாக தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு பயன்படுத்த போகிறார். ஆயத்தத்தோடு ஓடி வாருங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இணைந்து செயல்படுவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com.
மேலும் கர்த்தர் ஏவுவாரானால் உங்கள் காணிக்கைகளை பேங்க், கூகுள் பே மற்றும் பேடிஎம் மூலம் செலுத்தலாம். கூகுள் பே 7305444836, பேடிஎம் 9841252836. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.